அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றதில் இருந்து இந்திய பங்கு சந்தை பல்வேறு நிகழ்வுகளை சந்தித்து வரும் நிலையில் கடந்த சில தினங்களாக தொடர் வீழ்ச்சியில் இருந்த நிப்டி இன்றைக்கும் சிகப்பு கலரில் தொடர் வீழ்ச்சியில் சென்றிடுமோ என்ற அச்சத்தில் இருந்த முதலீட்டாளர்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அளவிற்கு இன்றைய தினம் சிறிய அளவிலான சரிவை மட்டுமே சந்தித்தது. NSE நிப்டி குறியீடு 36.65 புள்ளிகள் குறைந்து 22,082.65ஆகவும் 30 பங்குகள் கொண்ட BSE சென்செக்ஸ் 96.01 புள்ளிகள் குறைந்து 72,989.93 ஆகவும் முடிவடைந்தது. NSE என்று சொல்லக்கூடிய நிப்டி 21,000 தொட்டுவிடுமா? இதே நிலை தொடர்ந்தால் முதலீட்டாளர்களின் நிலை சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளாவார்கள். எப்போது மீண்டு நிப்டி மேலே செல்லும்? தொடர் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என இந்திய பங்கு சந்தையின் முதலீட்டாளர்கள் தொடர்ந்து புலம்பிக் கொண்டு வரும் சூழலில் கடந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து பிப்ரவரி வரை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குகளில் இருந்து சுமார் 3,16,000 கோடி திரும்ப பெற்றுள்ளனர். இதனால் இந்திய பங்கு சந்தையின் நிலை மிக கவலைக்கிடத்தில் இருந்து வருகின்றது. 1996க்கு பிறகு மிக மோசமான இழப்பு என பங்கு சந்தை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்திய பங்கு சந்தைகள் வரலாற்றில் இல்லாத உச்சத்தை எட்டின. ஆனால் அதன் பிறகு தொடர்ந்து இந்திய பங்கு சந்தைகள் சரிவு பாதையிலேயே இருக்கின்றன. கடந்த 5 மாதங்களில் மட்டும் தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 26,277 புள்ளிகளில் இருந்து 22,082 புள்ளிகள் என சரிவடைந்துள்ளது. அதாவது தன்னுடைய வரலாறு காணாத உச்சத்தில் இருந்து 4,000க்கும் அதிகமான புள்ளிகள் என 16% வரை இறங்கியுள்ளது. பெருமளவில் வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் இந்திய பங்குகளை விற்பனை செய்வதே பங்கு சந்தை சரிவுக்கு காரணம் என சொல்லப்படுகிறது. இந்திய பங்கு சந்தை அதிகபட்ச மதிப்பீட்டில் இருந்தும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தற்போது சீன பங்கு சந்தையை நோக்கி படையெடுப்பதும் இதற்கு ஒரு முக்கிய காரணம். இந்தியாவில் விதிக்கப்படும் மூலதன ஆதாய வரியும் முதலீட்டாளர்கள் வெளியேற ஒரு காரணம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த பங்கு சந்தை சரிவில் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பது சில்லறை முதலீட்டாளர்கள்தான். இந்த சில்லறை முதலீட்டாளர்கள் பலரும் பங்கு சந்தையை விட்டு வெளியேறி விடலாமா என சிந்திக்கும் நிலைக்கு ஆளாகி வரும் நிலையில் பங்கு சந்தை சரிவில் இருக்கும் போது இன்ட்ராடே வர்த்தகம் உள்ளிட்டவற்றை கைவிட்டு சரியான பங்குகளை தேர்வு செய்து முதலீடு செய்ய வேண்டும் என ஆய்வாளர்கள் கருத்துகள் தெரிவித்து வருகின்றனர்.